மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே இருவேறு சமூகங்களைச் சேர்ந்த காதலர்கள் மர்மமான முறையில் உயிரிழந்ததால் பதற்றம் ஏற்பட்டது. சாத்தங்குடி கிராமத்தில் 19 வயதான பார்த்திபனும் 17 வயது சிறுமியும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. காதலுக்கு சிறுமி வீட்டில் எதிர்ப்பு கிளம்பியதால் ஏற்பட்ட மோதலில் சாதி ரீதியாக தன்னை தாக்கியதாக பார்த்திபன் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அதன் பேரில் SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் புகார் கொடுத்த அடுத்த நாளே காதலர்கள் இருவரும் மர்மமான முறையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே இளைஞரின் உறவினர்கள் பெண்ணின் வீடு, உறவினரின் வீடு மற்றும் வாகனங்களை சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறையில் காதலர்கள் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் பெண் வீட்டார் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய கோரி உயிரிழந்த இளைஞரின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தனது மகன் கொலை செய்யப்பட்டுள்ளதாக உயிரிழந்த இளைஞர் பார்த்திபனின் தந்தை மாரிமுத்து பொறையார் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்நிலையில் கொலை வழக்கு பதிவு செய்ய கோரி இளைஞரின் உறவினர்கள் மற்றும் VCK இடதுசாரி கட்சியினர் மயிலாடுதுறை தரங்கம்பாடி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். கொலை வழக்கு பதிந்தால்தான் உடலை பெறுவோம் என்றும் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். சாதி வெறியில ஏன் தூக்கு மாட்டி விடணும்? இது கொலை தானே, அடிச்சு போட்டிருக்காங்க, தூக்கு மாட்டி விட்டுருக்காங்க. அந்த பையன் நின்னா மாரி நிக்கிறான். அப்படி சூசைட் அட்டன் பண்ணா 2 பேரும் கை கோத்து இருக்கணும் இல்லையா? அவங்க காலு சீச்சு இருக்கணும். அதுவும் கிடையாது. கயிறு ஆப்போசிட் தானே, கயிறு இங்க இருக்கு, கயிறு தொண்டையும் இருவல. அப்ப இது தூக்கு மாட்டுறதா இல்ல அட்டன் மாடா? இது கொலை தானே, இது நிச்சயம் கொலை தான். இதுக்கப்புறமும் நாங்க இருக்க மாட்டோம். எங்களுக்கு மீண்டும் 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 அவங்களுக்கு பிரச்சனை தான் கொடுத்துட்டு இருக்காங்க. மயிலாடுதுறையில் காதல் விவகாரத்தில் உயிரிழந்த சிறுமியின் உடல் உடற்கூராய்வுக்கு பின்பு அவரது சொந்த கிராமத்துக்கு கொண்டு செல்லப்படாமல் மயிலாடுதுறை நகராட்சி மின்மயானத்தில் எரியூட்டப்பட்டது. இதனையடுத்து மாவட்ட SP அலுவலகத்துக்கு சென்று சிறுமியின் தாயார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தங்களுக்கு எதிரான ஆணவ கொலை குற்றச்சாட்டுகளை அவர் மறுத்தார். சொந்த ஊரில் பாதுகாப்பு இல்லாத காரணத்தாலேயே உடலை மயிலாடுதுறையில் தகனம் செய்ததாகவும் அவர் தெரிவித்தார். ஒரு பாப்பா தான் எங்களுக்கு நல்லா படிக்க வைக்கணும்னு நினைச்சோம். ஸ்கூல் போற வழியில அவன் 19 வயசு ஆகுது. ஃபாலோ பண்ணிட்டு எப்படி இருக்கனால கொஞ்சம் மனசு மாறிட்டு. இது எங்களுக்கு தெரிஞ்சதுலேருந்து நீ படிக்கணும் பாப்பா, ஊர் உலகத்துல எவ்வளோ நடக்குது, நீ படிச்சு சொந்த காலில் இருக்கணும், அப்படிதான் நாங்கள் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தோம். பொண்ணே இருந்துட்டு நிற்கிறோம், நாங்கள் பண்ணிட்டோங்கிறாங்க சார். நாங்கள் முடியாது, நாங்கள் எப்படி சார் பண்ணுவோம்? என் குழந்தை நிறைய நைட்டே பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவங்க 2 ஃப்ரெண்டு ஜெயிலில் வச்சிருக்காங்க, அவங்களே விட மாட்டுறாங்க. நாங்களே இப்படி இருக்கோம், எப்படி சார் பண்ணுவோம்? மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிறாங்க சார். வீட்டெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டாங்க. மயிலாடுதுறையில் காதல் ஜோடி தூக்கில் தொங்கியது மற்றும் தஞ்சாவூரில் பட்டியலின இளைஞரை காதலித்த மாணவி தூக்கில் தொங்கியதோடு அவரது உடல் அவசரமாக எரியூட்டப்பட்டது உள்ளிட்ட சம்பவங்கள் சாதி ஆணவ கொலைகளாக இருக்கலாம் என்று தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. கடந்த 2 மாதங்களில் மட்டும் கௌரவம் என்ற பெயரில் 8 உயிர்கள் பலியாகி இருப்பதாக தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தலைவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எனவே மயிலாடுதுறையில் இருவரின் மர்ம மரணத்துக்கு காரணமானவர்கள் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆணவ கொலைகளை தடுக்க தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளனர்.